இன்றைக்கி எஸ்எஸ் ஹெல்த்தி ரெசிப்பியில் ஒரு கார கொலக்கட்டை பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்து கட் பண்ணியாச்சு. அது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் அரிசி புழுங்கரிசி நான் எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி எடுத்து ஒரு 4-5 டைம் க்ளீன் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சு தேவையான அளவுக்கு காரம் வரமிளகாய் எடுத்து நான் அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே தாளிப்புக்கு வந்து ஒரு தவா வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு தேவை 1 ஸ்பூன். நடக்கலை 1 ஸ்பூன். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு தேவையான அளவுக்கு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு இது நல்லா பொன்னிறமாக பொரியிட்டுங்க. ஒரு தேங்காய் எடுத்து ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயே நிம்பத்தை தேவைப்படும். அரிசியை அரைச்சி இதில் ஊற்றும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக. இது நல்லா பொரியிட்டுங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. கடுகு இதெல்லாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வாங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் ஓரளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வரமிளகா அரிசி இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ரூபா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, இதை அப்படியே ஆஃப் பண்ணித்தான் வச்சுருக்குறோம் அடுப்பை. நீங்கள் இதில் அப்படியே ஊற்றிடுங்க. இன்னொருவா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி மாதிரி கூட அரைச்சிக்கலாம், கெட்டி அரைச்சிக்கலாம். எப்படி அரைச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கிளறி விடணும். ஒரு அளவுக்கு மீடியம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கலரி வெந்துடும் சீக்கிரமாக. இல்லைன்னா ரொம்ப நேரம் இதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும். பாருங்க, 1 ரூபா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 1 ரூபாயும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நான் இந்த பதத்துக்கு இட்லி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் தண்ணி விட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் ரொம்ப நேரம். இப்படி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டி ஆயிரும். பாருங்கள், இது கொஞ்சோண்டு இதுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இதிலேயே ஊற்றிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஒன்றும் நான் ஸ்டவ்வை ஆனே பண்ணல. இது நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணாதைக்கு முதல்லையே நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க. இந்த கொலக்கட்டை கார கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். சிம்மிலேயே வச்சு கலரிக்கோங்க. ஒரு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம். நம்ம நெம்ப வந்து தண்ணியாட்ட அரைக்கல. ஒரு அளவுக்கு இட்லி தோசைப்பதத்துக்கு இருக்குது மாவு. அதனால சீக்கிரம் கெட்டியாயிரும். அதை நெம்ப எண்ணெய் வேறு 2 கரண்டி விட்டுருக்கனால அடியும் பிடிக்காது அவ்வளோக்காக. ஆனால் சிம்மில் வச்சு கலரிக்கலாம். இல்லாத ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க.
நான் கலரிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷத்துலேயே இங்கே பாருங்கள் நல்லா இவ்வளோ கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் பாருங்கள். எப்படி திரண்டு வந்துடுச்சுன்னு பாருங்கள். உருண்டையாட்ட பால் மாதிரி திரண்டு வந்துடுச்சு ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள். நல்லா கொலக்கட்டைக்கு நல்லா கலரி எடுத்தாச்சு. பால் மாதிரி வந்துச்சு பாருங்கள். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சே வந்துடுச்சு பாருங்கள். அதனால தான் 2 குழிக்கரண்டி ஊற்றினா. அது நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கு ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதனால கொலக்கட்டைக்கில் கொஞ்சம் 2 குழிக்கரண்டி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்க பாருங்கள். கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அடியில் பிடிக்காது. அளவுக்கு தானே சிம்மில் வச்சு தானே கலர்றோம், அதனால் அடி பிடிக்காது. இது ரெடி ஆயிடுச்சு. மாவு கலரி எடுத்த மாவு அதை கீழே இறக்கி வச்சாச்சு. அந்த மாவை இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு நல்லா பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நான் எப்போவுமே இந்த துணி அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே போட்டு ஒரு கை எடுத்துக்குவேன். இது நல்லா கொதிச்சோடனே நம்ம இதை வந்து இந்த கொலக்கட்டை சேப்பு இது சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆறிட்டுங்க. அதுக்குள்ளே தண்ணி இது கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இது ஆறிடும். நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வேவிச்சு எடுத்தோம்னா கார கொலக்கட்டை ரெடி. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கையில் பிடிச்சாலும் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நல்லது தான். அரிசியும் நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இப்படி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறிட்டுங்க. ஆறினோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ தட்டத்தை அது மேலே வச்சு ஒரு துணியை போட்டாச்சு. அதே கொலக்கட்டை துணி தான், அதனால தான் துணி இப்படி இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடுச்சு மாவு. கையில் இப்படி எடுத்து பாருங்கள். இப்படி பிடிச்சி இப்படி வச்சுருங்க கொலக்கட்டை ஷேப்லாம். நீங்கள் உருண்டையை பால் மாதிரியும் வைக்கலாம். நான் இப்படி வைக்கிறேன். கார கொலக்கட்டை இந்த எண்ணெய் ஊற்றி வணங்கிறதுனால இது ஒன்றும் கையில வருங்க. எண்ணெயாக தான் இருக்குது, ஒட்டாது. இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா கொலக்கட்டையும். ஆறிடுச்சு ஆல்ரெடி. தண்ணி பாயில் ஆகிறதுக்குள்ளேயே இது தண்ணி அங்கே இட்லி பாத்திரத்தில் கொதிக்கிறதுக்குள்ளேயே இது ஆறிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு கார கொலக்கட்டை ஃபுல்லாக. ஒரு 3 நிமிஷம் ஆல்ரெடி பதத்துக்கு வெந்தாச்சு. கலரும் போது ஒரு 3 நிமிஷங்க போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். கையெல்லாம் அப்படியே எண்ணெய் பிடிச்சி வச்சதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகேங்க. 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு கொலக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்துருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் சட்னி பாருங்கள் சாப்பிட்டா சூடாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நான் வெல்லமும் நெய்யும் ஊற்றி சாப்பிடுவேன். இல்லைன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், புளிச்சட்னி, இல்லைன்னா நார்மலாகவே இப்படியே குழந்தைகள்லாம் இப்படியே சும்மாவே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொலக்கட்டை ரெடி. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கொலக்கட்டை தட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம்.
சூடாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும். இல்லை கோகோனட் சட்னிக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெல்லத்தை நல்லா நுணுக்கி அதில் நெய் ஒரு ஸ்பூன் உருக்க வச்சு நெய்யை லிக்விடாக போட்டு நீங்கள் நல்லா பரட்டி சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், புளிச்சட்னி எல்லாமே இல்லைன்னா நார்மல் சும்மா கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள்.